சொல்லிச்சு. ரீசனாக பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் ஒரு ஃபேமஸான இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கப்புல் வ்ளாகர்ஸ் தான். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கள்ளக்காதலால் பிரிஞ்சுட்டாங்க. இது இங்கே மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராம் தந்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க, கப்புல்ஸ் இருக்காங்க. அதில் சிலர் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா கள்ளக்காதலாக பாதிக்கப்பட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது. அது ஒன்று ரெண்டுனா பரவாயில்ல, தொடர்ந்து இதுதான் வந்து என் காதலப்படுற மாதிரி இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து அவங்கெல்லாம் வந்து இது பண்ணி அவங்கள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறதே கிடையாது. இது எதுக்கு அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பார்த்து மக்கள் வந்து எப்படி நினைக்கிறாங்க, எப்படி தான் வாழ்க்கையை அவங்களோட கம்பேர் பண்ணி தான் அவங்க தான் நல்லா வாழ்றாங்க, நம்ம வாழ்றதுலாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அது சரியா தப்பா அப்படின்றத தெளிவாக சொல்றதா இந்த வீடியோ. யாரும் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓவரா பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். நான் கதைசாமி, இந்த ஷோ ரிலேட்டிவ் கதைசாமி. முதல்ல சொன்ன மாதிரியே கேரளாவில் தான் ஒரு கப்புள், அவங்க பேரெலாம் சொல்ல விரும்பலை, அவங்களே தெரிஞ்சிருக்கோம். இன்ஸ்டாகிராம் தரதால அவங்க புரிஞ்சுருக்கோம் யார் அப்படின்ட்டு. கேரளா பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராம் கப்புள் வந்து பயங்கர ஃபேமஸாக இருந்திருக்காங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னா இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கேரளா மூவிஸ்லாம் வந்திருக்காங்க போல, அந்த அளவுக்கு வந்து பயங்கர ஃபேமஸாக இருந்திருக்காங்க. மாதம் வந்து 10 லட்ச ரூபா கிட்ட சம்பாதிக்கிறாங்களாமா. 10 லட்சமா? இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், பேசணும், யூடியூப் வேணாம் கேட்டியா, ஃப்ரீயாக சம்பாதிக்கிறீங்க. 10 லட்ச ரூபாய் கிட்ட சம்பாதிக்கிறாங்க மாதம் அப்படின்ட்டு டிவி சேனலில் தான் கேள்விப்பட்டேன். இவங்க ஆச்சு அப்படின்னா ரொம்ப ஜாலியாக இருந்திருக்காங்க, பயண கப்பலாக இருந்திருக்காங்க. இவங்க வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. இந்த இன்ஸ்டாகிராம் மூலியமா வந்து கப்புலாக போட்டு இது பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து பார்த்துருப்பீங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நியூஸ் சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா ஒரு இது யாரோ ஒருத்தர் வந்து ஓடுற மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் இருக்கும் இல்லையா, இந்த கப்புலில் ஒய்ஃப் வந்து யாரு கூடயோ வந்து வண்டியில் ஏறி போகிற மாதிரியான காட்சி. என்ன அப்படின்னா ஒரு லோக்கல் பஸ் டிரைவரோட ஓடி போயிட்டாங்க அப்படின்ட்டு வந்து நியூஸ் பரவிட்டு இருக்கு. நான் வந்து யார் பேரும் சொல்ல விரும்பல, அது அவங்க பர்சனல் விஷயம். பட் இங்கே என்ன பிரச்சனை பண்ணா, இது இங்கே மட்டும் இல்லை, இது ஒரு கேஸ் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை என்ன பண்ணா, ஒரு இதே மாதிரி இன்ஃப்ளூயன்சரு இதே மாதிரி இன்ஸ்டால ஃபேமஸ் ஆனவங்க ஹஸ்பண்ட்னா வச்சுனா வந்து ரத்த கரையோட வந்து அவள் இப்படி பண்ணிட்டா, இது துரோகம் பண்ணிட்டா, நான் வந்து அவளை கிழிச்சிட்டு வந்துட்டேன், இது பண்ணிட்டு வந்துட்டேன், முடிச்சு விட்டேன் அப்படின்ற மாதிரி பேசி ரொம்ப பதட்டமாக பேசி வீடியோ போட்டிருப்பாரு. அதை பார்த்த உடனே என்ன வந்து ஐயோ நம்ம ஆயிடுச்சு போல, ஒய்ஃப் எதாவது பண்ணிட்டாரு போல ஐயோ அப்படின்னு நினைச்சிட்டு பதவிப்போம். டாம் பண்ணி போற ஒய்ஃபை போட்டு அடிச்சு டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணி கிளி மாதிரி இருந்த பொண்ணு அடிச்சு குரங்கு மாதிரி ஆக்கி ஓகே மூஞ்சிலாம் வீங்கி போய் திரும்ப அவங்க வந்து ஒரு ரீப்ளே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு வந்து போயிருந்திருக்கும் அந்த பிரச்சனை. எங்கேயும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இதேதான், இதாவது பரவாயில்ல சிசிடிவி கூட தான் வந்துச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்பாட்லேயே போயிட்டு வீடியோ எடுத்து என்னடி ட்ரெஸ் இது அப்படின்னு, அவங்களுக்கு ஒரு குழந்தை கூட இருக்கு இருந்துன்னா ஆச்சு தெரியல. ஓகேவா, இவங்க வந்து கையங்காலமாக பிடிச்சி வீடியோ எடுத்து இருப்பாரு. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க ஒய்ஃப் ஸ்டேட்மெண்ட்டில், அவருக்கு மேலாம் தப்பு, அவர் வந்து என்னை வந்து சந்தேகப்படுறாரு, என்னை வந்து அடிச்சிட்டாரு, இப்போ எடுத்தது இல்லை எப்பயோ எடுத்தது, எப்போ எடுத்தது இல்லை என்ன சொல்றது எனக்கு புரியல. இன்னும் கேரளா கேஸில் வந்து அவன் ஒய்ஃப் என்ன சொல்றாங்களா, வந்து ஹஸ்பண்ட் வந்து நிறைய போன தொடர்பு இருந்துச்சு, நான் ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டேன், இது எனக்கு புரியல. தப்பு யாரு பண்ணாலும் தப்பு தான், ஆணும் பண்ணவும் சம்பந்தம் போது யார் தப்பாலும் தப்பு தானே. அவன் தப்பு பண்றான் நல்ல, அவன் தப்பு பண்றான் தப்பு பண்ண மாட்டேன் நின்னா தானே உங்க பக்கம் நியாயம் சொல்ல முடியும். அவன் தப்பு பண்ண அவன் தப்பு பண்ணுவேன், ஆனால் நீ தப்புன்னு சொல்லக்கூடாது அப்படின்னா 2 பேரும் தப்பு தான். அதுதான் கவர்மெண்ட் இருக்கு, கோர்ட் இருக்கு. வாழ பிடிக்கலையா டைவர்ஸ் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு நம்ம அடுத்த வேற துணையை தள்ளி போயிடலாம். இப்படி கைங்களமாக ஓடுறது எந்த வீடு நான் தெரியல. ஓகே, இந்த வீடியோ வந்து யாருக்கான அட்வைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு தான். பொதுமக்களில் முக்கியம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுற தம்பதிகளுக்கு. ஓகேவா, இதாவது இப்போ இன்னொருத்தர் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் ஃபேமஸ் ஆனவங்க தான், அவங்க பேர் சொல்ல விரும்பலை. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஃபேமஸ் ஆனவங்க, சினிமா நடிச்சிருக்காங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக காதலை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரிலாம் வீடியோ போடுவாங்க. ஒய்ஃப் கீழே இருப்பாங்க, ஹஸ்பண்ட் வந்து இந்த ரோஜா இதழ்களை வந்து மேலே கொட்டி. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க, நீங்க தானே சொன்னீங்க, அதை பற்றி என்கிட்ட சொல்லுங்க, விளக்கமாக சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாவ், எப்படியெல்லாம் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, நல்லா இருக்குது இதெல்லாம் பார்க்க, இது மாதிரிலாம் இருக்காங்க, இது மாதிரிலாம் பண்ணுங்க, அதை தெரிஞ்சுக்கங்க, அப்படி தான் அமிச்சேன். நான் எஜுகேஷனல் பர்பஸாக தான் நான் அமிச்சேன். அது மாதிரி எந்த பார்க்கணும்னு எனக்கு தெரியாது. சாரி, எனக்கு தெரியாது. எஜுகேஷன் பர்பஸ்லாம் இல்லை. இங்கே பார்த்தியா எவ்வளோ எப்படி இருக்காங்க, பார்த்தியா இப்படிலாம் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, பார்த்தியா இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து நினச்சிருப்பாங்க. அவங்க பேர் கார் வாங்குறாங்க, அவங்க பேர் வீடு வாங்குறாங்க, நீ ஒரு ஓட்ட நாயை வாங்கி கொடுத்தியா, இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். உன்னை சொல்லடி அப்படி சொல்லிப்பாங்க, சண்டை போட்டுப்பாங்கன்னு சொல்ல வந்தேன், நீ சொன்னன்னு சொல்லலை. பட் உண்மை நான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோஜா இதை வந்து கீழே குட்டி எக்ஸ்பிரஸ் பண்ண அவங்களே ஒய்ஃப் வந்து கள்ளக்காதல இருக்கான்ட்டு ஹஸ்பண்ட் பேச, ஹஸ்பண்ட் வந்து கொடுங்கோலன் அப்படின்ட்டு ஒய்ஃப் சொல்ல, ஹஸ்பண்டை பிடிச்சி உள்ள
ஒட்டு. அவங்களுடைய காதல் என்பது வந்து 3 குழந்தை பெத்தக்கப்புறமும் பிரிஞ்சு வெளியே போயிட்டாங்க. இல்லை, இதெல்லாம் எனக்கு என்ன பயம்னா, லவ் மேரேஜ் தான் பண்ணுறாங்க, ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எங்கே இந்த பிரச்சனை வந்துருக்கும் அப்படின்னு எனக்கே பயங்கர டவுட். நான் சொல்கிறேங்க, நீ லவ் மேரேஜ் பண்ணுறியோ அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறியோ, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் லவ்வோட இருக்காதுன்றதான் மேட்ரு. இதை ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. கல்யாணம் பண்ணதுக்கப்புறமும் அதே லவ்வோட இருக்கீங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெனுவனாக இருக்கீங்களா அப்படின்றது தான் இங்கே விஷயமே. இங்கே வந்து டிரான்ஸ்பரன்சி தான் முக்கியம். நிறைய ரீல்ஸ் பார்த்துருக்கேன், வந்து 1 மில்லியன் 2 மில்லியன்னா போகும். ரொம்ப கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். வாவ் சூப்பர், உங்களுக்குலாம் நீங்கள் ரொம்ப லக்கி கப்பல் அப்படிலாம் வந்து நானே 2-3 பேருக்குலாம் கமெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு புரியவே இல்லை, எங்கே இந்த மாதிரி பிரச்சனை ஆரம்பிக்குது, இதுக்கோட ரூட் காஸ் என்ன, ஏதாவது சைன் தெரியுமா? சைன் குறியீடு ஓகே, குறியீடு இதுக்குன்னு குறியீடு தெரியுமா? நான் தான் என்னை பார்த்தா எப்படி ஜோசிகாரமே தெரியுதா, ஒரு காவி துண்டு ஒன்று போட்டுக்கிட்டு உங்களுக்கு வந்து 9 குறி இருக்கு, உங்களோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்ட்டு ஜோதி சொல்கிறத ஜோசிகாரனா. வாழ்க்கை அப்படின்ட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். லவ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒன்று எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியும். இன்ஸ்டாகிராமில் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படி பண்ணால் லைக்ஸ் வரும், வியூஸ் வரும். ஓகேவா? இவன் வந்து இவர் சர்ப்ரைஸ் பண்ணுறது ஒய்ஃபுக்கு தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் தெரியும், தெரிஞ்சுதான் எல்லாம் பண்ணுறது. அப்படி பண்ணால் 4 பேர் லைக் பண்ணுவோம், ஐயோ உண்மையிலே போல அப்படின்னு லைக் பண்ணுவானுங்க. இதாவது பரவாயில்ல, யூடியூப்ல பொண்டாட்டியை ப்ராங்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு மில்லியனுக்குள்ள வியூஸ் வாங்கி வீடியோ கட்டிடுறானுங்க. பொறாமல்லா சொல்கிறேன், லைட்டா பொறாமதான். கேக்கு சர்ப்ரைஸ் பண்ணவும் தெரியாது, கிஃப்ட் பண்ணவும் தெரியும். அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். அது ரகசிய ரகசியமா சொல்லிடுவேன். என்னன்னா கேக்கே வந்து உனக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்கேன்றார். அதுக்கப்புறம் உன்னோட ஃபேவரட் போட்டோ என்ன? வருஷம் இவங்க கிட்ட சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி நடிக்கிறதுக்கே எனக்கு அவார்டு கொடுக்க. அசிங்கப்படுத்தாதீங்க. லவ் ஒருத்தரை எக்ஸ்பிரஸ் பண்ற ஒரு மாதிரி. ஓகே, ஒவ்வொருத்தரோட லவ் லாங்குவேஜ் வித்தியாசமா தான் இருக்கும். எப்படி தெரியுமோ அந்த மாதிரி அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க, ஆனா காட்டுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீசெண்ட் டைம்ஸ் தான் இந்த மாதிரி கள்ளக்காதல்ன்ற விஷயம் வந்து பயங்கர ஃபேமஸாக இருக்குது. ஒவ்வொரு இன்ஃப்ளூன்சரும் இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயம் வெளியே வருது. இதனாலனா சில பேர் வந்து போடுறாங்க, இதுதான் வந்து கல்யாணமே பண்ணக்கூடாது, இதுதான் லவ்வே பண்ணக்கூடாது, இல்லை இப்படி தான் அப்படின்ற மாதிரியே டாக்கெட்டு போகிறாங்க. தனியாக இருக்கிறது எப்பவுமே ஜாலியான இல்லை, அதுவும் வயசாக கடியாக தான் இருக்கும். என்னன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணுறீங்கன்றது வேற, நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்றதான் முக்கியம். நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் சரி, நீ யாரை கல்யாணம் பண்ணுற, எப்படி புரிஞ்சுக்கிறேன்றது தான் இங்கே விஷயம். உங்களோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்லை நீங்கள் அங்கே தான் ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதுதான் உண்மை. பட் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னும் போது ஃபேமஸாக இருக்கும்போது இது வந்து வெளியே தெரிய வருது, வெளியே பிரச்சனையாக மாறுது. ஸோ வந்து நான் சொல்கிறேன்னா, இன்ஃப்ளூயன்சர் வந்து அங்கெல்லாம் போகிறாங்க, இங்கெல்லாம் போகிறாங்க, அந்த கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்க, இப்படிலாம் சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க, நமக்கு இப்படிலாம் அமையிலையே, நமக்கு இப்படிலாம் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க ஏன் சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க, அவங்க ஏன் ப்ராங்க் பண்ணுறாங்க, அவங்க ஏன் வந்து இங்கெல்லாம் கூட்டு கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒரு கண்டென்ட். அந்த வீடியோ போடணும், அதுக்காக தான் போய் கூட்டு போறீங்க. ஒரு மனுஷன் எத்தனை வாட்டி தான் ஒரு போட்டு ப்ராங்க் பண்ணுவான், ஒரு மனுஷன் எத்தனை வாட்டி தான் கிஃப்ட் கொடுப்பான். வாங்குறவங்களே அழுத்து போயிடாது. ஆமா, பட் கொடுக்குறவங்களும் தெரியும், வாங்குறவங்களும் தெரியும், இதான் கிஃப்ட் கொடுக்க போறாங்க அப்படின்ட்டு சும்மா வா அப்படின்ட்டு இது பண்ணிக்கிறது. நான் உனக்கு கிஃப்ட் கொடுத்ததே இல்லையா? இல்ல, நான் இன்னும் சொல்லல, இன்ஸ்டாகிராம் வீடியோ போறாங்க சொல்றேன். மிஸ்ஸஸ் கேக்கே கூட வந்து எனக்கு வென்டன் ட்ரெஸ் கிஃப்ட் கொடுத்தாங்க. ஓகே, வாங்கினே எனக்கு தெரியாது, நான் வச்சுட்டு வாங்க போனாங்கன்னு நினைச்சேன். அதுக்காக வந்து எனி டைம் கிஃப்ட் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கிரவுண்ட் ரியாலிட்டி இதுதான். இன்ஸ்டாகிராம் பார்த்து நம்ம லைஃப் எப்படியா இருக்கணும், அப்படி அமையல அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாரும் வாழ்க்கையும் என்னோட பிரச்சனை தான் செய்யும். 100% யாருமே கிடையாது. அதுக்குன்ட்டு யாரும் கிஃப்ட் கொடுக்கக்கூடாது, சர்ப்ரைஸ் பண்ணக்கூடாதுலாம் நாங்கள் சொல்லலை. அது உங்களோட லவ் லாங்குவேஜா, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு கொடுக்க தெரியாதா, பண்ண தெரியாதா, ஓகே ஃபைன், நீங்கள் யாரும் கம்பல் பண்ணலை. நல்ல வேலை அந்த பொண்ணு வந்து ஓகே அப்படின்ட்டு கிளம்பி போயிருச்சு. இந்த நார்த் இந்தியாவில் பண்ண மாதிரி ஏதாவது கான்கிரீட்டை ஊற்றி உட்கார வச்சிடலாம. ஐயோ, நார்த் இந்தியா இன்னும் மோசம். ஊருக்கு கூட்டு போறேன்னு காலி பண்றாங்களாமா. இது ஆல்ரெடி வந்து மூணார் கேஸ் நடந்துச்சு. அதே மாதிரி தான் கல்யாணம் பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி மூணாருக்கு மணிமூணு போயிருக்காங்க. அங்கே வந்து அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை கூட்டு வந்து போட்டு தள்ளிட்டு எஸ்கேப் ஆயிருக்காங்க. இது வந்து பயங்கர கான்ட்ரவர்சி கேஸாக மாறிச்சு அந்த டைம். அதை இன்ஸ்பயர் பண்ணி 3 படம் இருக்கு, மொக்க படம். ஆனால் இல்லை அது மாதிரி எதுவும் பண்ணாம ஓகே ஃபைன் இருக்கிறே இருந்துட்டு வெறும் பணம் நகை மட்டும் எடுத்துட்டு போயிட்டாங்களா? பணம் எடுத்துட்டு போயிட்டாங்களா? இதுக்கு ஒழுங்கா ஜெனுவனா டைவர்ஸ் வாங்கிட்டு உன் வாழ்க்கை நீ பாரு, என் வாழ்க்கை நான் பாருன்னு வாழ்ந்துருக்கலாம். எதுக்கு இந்த வேலை தெரியல. மேபி அவங்க சைடு என்ன விஷயம் நமக்கு தெரியாதுல்ல. அதே கரெக்டாக தான். அவங்க பட் இன்ஃப்ளூயன்ஸராக வெளியே தெரியும் போது இப்போ என்ன போனால் வெளியே தெரியும்ல. இப்போ இதுக்கப்புறம் இங்கே அடுத்த வீடியோ போட்ட யாராவது பார்ப்பாங்களா நான் நினைப்பாங்க. இதே மாதிரி தான் ஃப்ரூட் பெல்லுன்னு ஒரு கப்புள்ஸ் இருந்தாங்க. ஃப்ரூட்டும் பெல்லும் வந்து பயங்கர ஃபேமஸ். 2 பேரும் வந்து பயங்கரமாக இது இவங்க மாதிரி ஜோடி இருக்கா அப்படின்லாம் வந்து பயங்கரம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என்ன ஆச்சுன்னு தெரியல. இன்னும் 3rd பர்சன் வந்து கொட்டையை கிளப்பி விட்டாரு. 3rd பர்சனால வந்து அவங்க அப்படி போயிட்டாங்க, இவங்க இப்படி போயிட்டாங்கன்ட்டு பஞ்சாயத்து. இது எது உண்மைன்னு யாருக்குமே தெரியாது, சம்பந்தப்பட்ட 2 பேரை தவிர்த்து. ஒய்ஃபை கேட்டா ஹஸ்பண்டுக்கு வந்து ஏகப்பட்ட பேரும் தொடர்பு இருக்கு அப்படின்னு எல்லா டைம்லோட அதுதான். ஹஸ்பண்டை கேட்டா இவனுக்கு வந்து அவனுக்கும் தொடர்பு இருக்கு, நான் வந்து கூட பார்த்துட்டேன் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லுவா. அப்படி பட் எது உண்மைன்ட்டு யாருக்கு 2 பேரை தவிர்த்து யாருக்குமே
யாருக்குமே தெரியாது. ஃப்ரூட்டும் பெல்லும் பார்த்தீங்க அப்படின்னா பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டு தனி பிசினஸ் ஆரம்பிச்சு ஃப்ரூட்டு ஃபேமஸ் ஆகிட்டாங்க. பெல்லு பார்த்தீங்க அப்படின்னா வேற பண்ண கல்யாணம் பண்ணி இப்போ வந்து குழந்தையே பெக்க போறாரு நினைக்கிறேன். பச்சையா தெரியுது யார் சொல்றேன், மூவ் ஆன் ஆயிட்டாங்க அவ்வளவுதான். ஆனால் கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து நீங்கள் வந்து அவங்க கூட சரிங்க, அவங்க கூட சேர்ந்து வீடியோ போடுங்க, அவங்க கூட தான் சந்தோஷமா இருந்தீங்க அப்படின்ட்டு இன்னும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. எண்ட் ஆஃப் த டே நமக்கு தேவை வீட்டுக்கு போனா ரொம்ப டயர்டா இருக்கும் அப்படின்னா பாசமா கேட்கறதுக்கு ஒருத்தர் பாத்துக்கிறதுக்கு தான். ஆக்சுவலி நானே ஹன்சிகாவோட வெட்டிங் வீடியோ பார்த்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். வாவ் சே ஓகே நமக்கு இது மாதிரி நடந்திருக்கலாம். பட் அவங்களோட டைவர்ஸ் விஷயம் நான் கேள்விப்பட்டேன். எனக்கே ஒரு மாதிரி கில்ட் ஆயிடுச்சு. நம்ம எப்படி ஒரு வார்த்தை விட்டுட்டோம், நம்ம we have to be grateful for what we have. அந்த மாதிரி இருந்துச்சு. அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார். மன்னிச்சுங்க கேட்க. நாங்கள் பண்ண கல்யாண சத்திரத்தில் ஒரு ஏசி கூட கிடையாது. அஃப்கோர்ஸ் அதெல்லாம் வந்து திட்டிகிட்டு இருந்தாங்க, 10 வருஷமா ஆடுறாங்க அப்படின்ட்டு. அதான் சொல்லுனேன், நீ கல்யாணம் எந்த கல்யாணம் பண்ணுறேன், எவ்வளோ செலவு பண்ணலாம் முக்கியமே கிடையாது. ஆஃப்டர் மேரேஜ் வந்து லவ்வோட இருக்கியா ஒன்றா இருக்கியா அப்படின்னு அதுதான் விஷயம். எங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ல தான் நாங்கள் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம். அது மாதிரி எல்லாருக்கும் ஒரு டைம் கிடைக்கும். நானே இப்போ தான் பழைய பிளேடு மாற்றிட்டு வந்திருக்கேன். இதுதான் வந்து கண்டென்ட்டு சொல்ல வந்தது தான். இது அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ வந்து புரிஞ்சிக்க தெரிஞ்சிக்க அதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உமனுக்கும் பெண்ணுக்குமே டிப்ரெஷன் அப்படின்ற ரேட் வந்து அதிகமாக இருக்குது. டிப்ரெஷனுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம நினைச்சதை சாதிக்க முடியல, அதுக்கு லேட் ஆகுது. நீங்கள் சாதிப்பீங்க ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். அதுக்கு லேட் ஆகுது அப்படின்றத விட நம்ம வெயிட்டிங் பண்ண இருக்கிற டைமில் இன்னொருத்தன் வந்து இந்த மாதிரி சாதிச்சுட்டேன் பார்த்தியா போபோ அப்படின்னு வீடியோ போடும்பொழுது நமக்கு இன்னும் ட்ரிகர் அதிகமாகும். சோஷியல் மீடியா பார்த்து நம்பாதீங்க, உங்களுக்கான வாழ்க்கைன்றது உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே சொல்லுஸ், எப்படி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். பாய்.